நாம் ஜெபம் பண்ண கடவோம். துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிறீர்களா நேசத்தாவே? இந்த பரிசுத்தமான இந்த நன்னாளில் இந்த காலை வேளையிலும் அப்பா பிதாவே என்ற புத்திர சுவிகாரத்தின் ஆவியோடு கூட ஆண்டவரே சமூகத்தை தரிசிக்க ஏற்படுத்தி இந்த அருமையான தருணத்திற்காக உங்கள் துதிகளை ஸ்தோத்திரங்களை எழுதுகிறோம். 1000 நாட்களை பார்க்கிறோம். தேவரீருடைய பாதப்படியில அமர்ந்திருக்கின்ற இந்த வேளை எவ்வளவு ஆசீர்வாதமானது என்பதை அறிந்து உணர்ந்து சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிற கிருபை பாராட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக துதிக்கிறேன். வரவேண்டிய மக்களுக்காக சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன். கிருபையாயுடைய சன்னிதானத்தை கிட்டிச்சேர எங்கள் ஒவ்வொருவருக்கும் என் கிருபையும் இறக்கம் பாராட்டும். ஆண்டவரே தொடர்ந்து ஆராதனையை உடைய கருத்தை தருகிறோம். ஆரம்பத்தில் நிறைவரை உடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களை ஆண்டு காத்து பெறப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நீர் நாமத்தில் இவைகளை வேண்டி விரும்பி நிற்கிறோம். எங்கள் நேசத்தாவே ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காய் நாம் அனைவரும் எழுதிட்டு பாமாலைகளில் 24வது பாமாலை பாடல் மாட்சி கருத்து சாஷ்டாங்கம் செய்வோம், வல்லவர் ஆண்டவர் பாடி போற்றுவோம் என்ற பாமாலைகளில் 24வது பாமாலை பாடல். நாம் நின்றவனமாகவே கடவுளை
திருத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்திருடும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானம் பூமியின் மகிமையாக இருக்கிறன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீ பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீ பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீ பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் ஆணையிட்ட மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டிருந்த கிருபையாயிரும். எங்கள் தந்தையா கடவுளே, மது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து மது குமாரனை ரட்சகராக தற்படி உலகத்தில் ஆண்டு உதவிகளை மேற்கொள்கிறோம். கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக வீட்டில் மேற்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை நெஞ்சில் பொழிகிறவரே மேற்கொள்கிறோம். இதாக மாறன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு காலம் எல்லா புகழும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பாவரிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்பவனால் நம்மை நாமே மன்னிக்கலாம். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவர். நான் எழுந்து என் தாப்பனத்திற்கு போய், தாப்பனே, கருத்துக்கு விரோதமாகவும் மது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தது அல்ல. உம்முடைய கூலிக்காரர்களாக என்னை வைத்துக் கொள்ளுகின்றேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்படும் மாமலாத பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். அதுவே இந்த வேளையிலும் நாம் முழங்காற்படையவர்களாய் மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமா. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சன்னிதானத்துல முழங்காற்படையவர்கள் நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கடந்த நாட்களிலே கடவுள் விரோதமாய் நாம் எண்ணின பேசின செய்த காரியங்கள் நம்மை நம்முடைய மகிமைக்காக நம்முடைய சாயலில் ஏற்படுத்தின அவரை பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை நீடிக்காதபடி இந்த உறவை புதுப்பித்துக் கொள்ள அல்லது இந்த உறவினை சீர்படுத்த அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட நாம் என்ன கொடுப்போம். முதலாவது பாவரிக்கை ஜெபத்தை நம்முடைய பாவரிக்கை ஜெபமாக உணர்ந்து அவருடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கலாம். முதலாவது பாவரிக்கை ஜெபம். சர்வ வல்லமையும் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவனையும் தினமும் அவர்களுக்கு கட்டளையிட்டது. வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நம்முடைய பரிசுத்தாவின் கிருபையையும் ஏற்றுதலையும் தந்தருவாராக. ஆண்டவரை துதியுங்கள்.
உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நியாயாசனத்தில் வீற்றிருக்கும் ராஜா தன் கண்ணினாலும் சகல பொல்லாமையும் சிதற பண்ணுகிறான். என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? வெவ்வேறான நிறைகளும் வெவ்வேறான மரக்காலும் அதை இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கினாலும் விளங்கும். ஆமென். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வசனங்கள் 16 துவங்கி 23 முடிய பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 துவங்கி அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம்
நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனிப்படாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி வாசித்தாயிற்று.
சர்வ வல்லமையுள்ள கடவுளே, மறுபடியுமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவனுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைக்காக பாமாலைகளிலே 329வது பாமாலை பாடல் அருள்நாதா நம்பி வந்தேன் நோக்க கடவே கைமாறின்றி என்னை முற்றும் ரட்சிப்பீர் என்ற பாமாலை 329. பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம்.
தாழ்த்தினவர்களாய் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். எங்களை அன்பாக அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற எங்கள் ஜீவனும் நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த நாளில் இந்த காலை வேளையில அப்பா பிதாவே எங்களுடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம். உங்களுடைய புத்திர சுகாரத்தின் ஆவியினாலே எங்களை நிரப்பும் சுவாமி. ஆண்டவர் சகல சத்தியத்திற்குள்ளாய் எங்களை வழி நடத்தும். அடியேனை மறைத்துக் கொள்ளும். அடிமையினுடைய வார்த்தைகள் அல்ல ஆண்டவரே, எங்கள் எல்லோருடைய இருதயத்தின் தியானம் நம்முடைய சமூகத்துல ரீதியாய் அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த இனிய நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல தகப்பனே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, தேவனுடைய அளவற்ற தயவினாலே அவருடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய திருச்சபையினுடைய கால கட்டங்களிலே ஒரு புதிய ஒரு காலகட்டத்தை நாம் அடையும்படியாய் தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். கடந்த வாரத்திலேயே நான் சொன்னேன், இந்த 6ஆம் தேதி, கடந்த 6ஆம் தேதி என்ன விசேஷம் சொல்றேன்? பிரசன்ன திருநாள். அதாவது சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவை தரிசித்த அந்த நாளாக நாம் அந்த நாளை அனுசரிக்கின்றோம். நிறைய நியூரிஸ்டன் பேக்ரவுண்ட்ல பார்க்கும் பொழுது பொதுவாக ஆர்த்தடாக்ஸ் திருச்சபையினுடைய மக்கள் இந்த 6ஆம் தேதியை தான் கிறிஸ்துமஸ் தினமாக தங்களுடைய பண்டிகையாக அவர்கள் கொண்டாடுகிறதை நாம் பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட 3 தினங்கள் கிறிஸ்துமஸ் தினங்களாக வரலாற்றிலே அல்லது சமுதாயத்தினாலே அனுசரிக்கப்படுகின்றது. அதிலே ஒன்று ஜனவரி மாதம் 6ஆம் தேதி. இந்த ஜனவரி மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு நம்முடைய திருச்சபையினுடைய அந்த போதனை அல்மனாக் என்று சொல்லி நாம் சொல்லுகின்றோம். இந்த அல்மனாக்கை நான் அதிகமாக பின்பற்றுகிறேன் என்று சொன்னால், நாம் இந்த அல்மனாக்கை பின்பற்றுகின்ற வேளையில திருச்சபையில் எந்த ஆலயத்தில் ஒருவேளை இந்த நாட்களில நீங்கள் பங்கு பெற்றால் ஒருவேளை அந்த திருச்சபையில முறைப்படி ஆராதனையில அல்மனாக் பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், அதே சிந்தனை அங்கேயும் இருக்கும், அங்கே அதே போதனை நடைபெறும். ஆகவேதான் இந்த அல்மனாக்கை பின்பற்றுவதில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. இந்த அல்மனாக்கை பார்க்கும் பொழுது 3 சைக்கிள்ஸ் இருக்கிறது, 3 சுழற்சிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டில செகண்ட் சைக்கிள்ல நாம் பிரவேசித்திருக்கிறோம். ஒருவேளை இதுல பிரசன்ன திருநாளுக்கு பின்வருகின்ற இதற்கு முன்பாக நீங்கள் அந்த இதுல ப்ரொஜெக்ட்ல போடப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கிறிஸ்து பிறந்த திருநாளுக்கு பின்வரும் 2ஆம் ஞாயிறு, 1ஆம் ஞாயிறு, 2ஆம் ஞாயிறு என்று சொல்லி வந்திருக்கு. இப்ப என்ன வந்தது? பிரசன்ன திருநாளுக்கு பின்வரும் 1ஆம் ஞாயிறு, 6ஆம் தேதி பின்பாக வருகின்ற 1வது ஞாயிறு. ஆகவேதான் கடந்த வாரத்தில் கூட சொன்னேன், சில நாட்காட்டியில 3ஆம் தேதி எபிஃபனி டே, அதாவது பிரசன்ன திருநாள் என்று சொல்லி தவறுதலாகவோ ஏதோ காரணத்தினாலே போடப்பட்டிருக்கிறது. இன்னும் சரியாக நான் ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் 6ஆம் தேதி தான் வழக்கமாக பிரசன்ன திருநாள். இதற்கு பின்பாக வருகின்ற 1வது ஞாயிறு. இந்த 1வது ஞாயிறிலிருந்து ஆர்டினரி சண்டேஸ் என்று சொல்லி சொல்லுவோம். ஒருவேளை வேறு எந்த பண்டிகைகளும் இல்லாத ஆர்டினரி என்று சொன்ன உடனே ஏதோ சாதாரண ஞாயிறு என்று சொல்லி நாம் தவறுதலாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வேறு எந்த பண்டிகைகளும் இல்லாதபடி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையில 1வது ஞாயிற்றுக்கிழமையில நாம் பிரவேசித்திருக்கிறோம். அதன் அடையாளமாகத்தான் இந்த ஸ்டோல், கிரீன் ஸ்டோலாக இந்த நாளில நாம் உபயோகிக்கிறோம். ஆல்டர் கிளாத்ஸ் எல்லாமே பச்சை நிற வண்ணத்தில் நாம் அதை உபயோகிக்கிறோம். திருவிருந்து ஆராதனையாக இருந்தது என்று சொன்னால் மாஸ்டர் என்று சொல்லுவோம். இந்த சாரிஸ் போன்றவைகளை மூடி வைக்கின்ற அந்த துணி முதற்கொண்டு எல்லாவற்றையும் பச்சை நிறத்துல அணிவது நாம் வழக்கம். பச்சை நிறம் என்று சொன்னால் பசுமையை குறிக்கிறது, புல்வெளியை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. ஒருவேளை இந்த நாட்களில திருச்சபையுடைய போதனைகள் இந்த புல்வெளி போல வேறு எந்த ஒருவேளை அட்வென்ட் நாட்கள் என்று சொல்கின்ற வேளையில அட்வென்ட் ஞாயிற்றுக்குரிய அல்லது அந்த அட்வென்ட்டிற்கான காரியங்கள் அங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் பிரசங்கத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த நாட்களில நம்முடைய வாழ்க்கைக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய தேவைகளை நாம் உட்கொள்ளக்கூடிய ஒரு நாட்களாக இந்த நாட்கள் அனுமதிக்கப்படுகிறது. ஆகவேதான் இந்த பச்சை நிறத்தை இந்த நாட்களில நாம் உபயோகிக்கிறோம். இந்த லிட்டர்ஜிக்கல் கலர்ஸ்லேருந்து அதனுடைய மீனிங்ஸை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை தொடர்ந்து என்ன நாட்கள் வரப்போகிறது? என்ன நாட்கள் வரப்போகுது?
லென்த் டேஸ் வருதுல்ல, சாம்பல் புதன்கிழமையிலிருந்து நாம் லெந்து காலங்களை அனுசரிக்கிறோம். அந்த நாட்களில் என்ன உபயோகிக்க போகிறோம்? பர்பிள் ஆர் வயலட் அந்த கலரை உபயோகிக்கிறோம். அதாவது துளிர் விடுகின்ற காலம், ஒருவேளை ஒரு மான் துளிர், ஒரு துளிர் வருகின்ற வேளையில அந்த பர்பிள் கலரில் இருக்கிறதை அது காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அது துளிர் விடுகிற, இலை உதிர்ந்து துளிர் விடுகின்ற காலங்களாக அதை குறிக்கிறது. ஆகவே திருச்சபையில ஏனோ தானம் என்று சொல்லி எதுவுமே இல்லை. சிலர் நினைக்கிறார்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோம், சும்மா பாரம்பரியமாக எல்லாவற்றையும் பின்பற்றி கொண்டிருக்கிறோம், என்ன அர்த்தம் என்பதே தெரியவில்லை ஆராதனைகளில் என்று சொல்லி தவறுதலாக நினைத்துக் கொள்கிறோம். ஒருவேளை அது நம்முடைய தவறு, ஆராதனை முறைமையினுடைய தவறு அல்ல. நாம் ஆராதனை முறையை சரியாக நாம் உபயோகிக்கின்ற வகையில, அந்த தாற்பயங்களை உணர்ந்து உபயோகிக்கின்ற வகையில அதற்குரிய அந்த காலகட்டங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை பெறுவதில் எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை. இந்த பிரசன்னத்தின் நாளுக்கு முன் வருகின்ற முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில நம்முடைய சிந்தனைக்கு என்று சொல்லி கொடுக்கப்பட்டுள்ள பொருள் என்னவென்று சொன்னால், live worthy of your calling என்பதாக நாம் பார்க்கிறோம். உன்னுடைய அழைப்பிற்கு பாத்திரவானாக வாழு என்று சொல்லுகின்ற ஒரு பொருளின் அடிப்படையில நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கின்ற வாழ்க்கை, அல்லது கிறிஸ்துவுக்காக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. இப்படி மூன்று விதங்களில கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்முடைய பிறப்பினாலே நமக்கு வருகின்ற ஒரு வாழ்க்கை அல்ல. ஒருவேளை ஞான ஸ்நானத்தின் மூலமாய் பிள்ளைகளை சேர்க்கின்ற வழியில அநேகருக்குள்ளாக வருகின்ற ஒரு சந்தேகம், நான் அறியாத பருவத்தில் ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறேன், ஆகவே இந்த ஞான ஸ்நானத்தின் படி நான் நடக்கிறேனா என்று சொன்ன ஒரு கேள்வி எழலாம். ஆனால் இந்த ஞான ஸ்நானம் கொடுக்கின்ற வழியில அந்த பிள்ளைகளை எதன் அடிப்படையில் ஞான ஸ்நானம் கொடுக்கிறோம் என்று சொன்னால், எதன் அடிப்படையில் ஞான ஸ்நானம் கொடுக்கிறோம்? குழந்தைகள் ஞானஸ்நானம் எதன் அடிப்படையில் கொடுக்கிறோம்? பெற்றோருடைய விசுவாசத்தின் அடிப்படையில். ஆகவே கடந்த 25ஆம் தேதி 2ஆம் ஆராதனைக்கு பிறகு ஒரு ஞானஸ்நானம் நடந்துச்சு. ஒரு 2-3 பேர் லேட்டா வந்தாங்க. நான் கொஞ்சம் கோவப்பட்டேன். நீங்க நினைக்கலாம் இதே தான் நாங்கள், ஆனா அப்படி அல்ல. நாம் அதற்கு முன்பாகவே சொல்லிக் கொடுக்கிறோம். என்னன்னா, குழந்தைகள் ஞானஸ்நானம் என்பது பெற்றோரின் விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம். ஆகவேதான் பெற்றோர் என்ன செய்யணும்? அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்கிறாங்க, கேட்க போறது சொல்ல மாட்டேங்க. முதலாவதாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? அடுத்தது, அப்படியானால் நாம் அனைவரும் எழுந்திருந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் இந்த பெற்றோரோடு, ஞான பெற்றோரோடு இணைந்து நாம் அறிக்கை செய்வோம். சொல்றா இல்லையா? ஏன்னு சொன்னா அந்த விசுவாசம். அதுக்கப்புறம் சபையாரெல்லாம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு பெற்றோரிடத்துல கேட்க, இந்த விசுவாசத்தில் நம்முடைய பிள்ளையை வளர்க்க போகிறீர்களா? திருச்சபையினுடைய போதனையில, ஒழுங்குகளில வளர்ப்பீர்களா? இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கும். ஆகவே கிறிஸ்தவ விசுவாசம் அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை மையமாக கொண்டது, கிறிஸ்துவிலே இயங்குகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கு. ஆகவேதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறும் நாம் ஆராதிக்கின்ற ஆராதனை முறை மாத்திரமல்ல, நாம் வழிபடுகின்ற இந்த வேலை மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையாக அது காணப்பட வேண்டும். அன்பானவர்களே, இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே அது வெளிப்பட வேண்டியதாக ஒன்றாக இருக்கிறது. சார்ல்ஸ் ஸ்பிண்டா தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகின்ற வகையில குறிப்பிட்ட ஒரு பகுதியில் அவர் எழுதும் பொழுது அதை தமிழில் சொல்லுகிறேன். அவர் சொல்லுகின்றார், வேதாகமத்தை மக்கள் வாசிப்பதை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கையை வாசிப்பவர்கள் அதிகம் என்று சொல்லுகிறார். ஒருவேளை கிறிஸ்தவனுடைய வேதாகமம் நம்முடைய கரங்களில் இருக்கிறது, அநேகருடைய கரங்களில் வேதாகமம் இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்களை அவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களையும் என்னையும் அவர்கள் பார்த்து நம்முடைய கிரியைகள் மூலமாக கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முயற்சிக்கின்றார்கள். ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய அழைப்பிற்கு நாம் பாத்திரவான்களாக நாம் நடந்து கொள்ள
நம்முடைய அழைப்பிற்கு நாம் பாத்திரவான்களாக நம்முடைய கிரியைகளிலே நாம் வெளிப்படுத்த வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு சில ஆண்டுகளுக்கு நானே அந்த ஆலயத்தில் போய்த்திருக்கிறேன். சுனாமி இந்தியாவினுடைய பல பகுதிகள், உலகத்தினுடைய பல பகுதிகளை அது பாதித்த வேளை, அது முடிந்த பிறகு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கப்பட்டது. வெளிநாட்டிலிருந்து அல்லது மற்ற நிதி நிறுவனங்களிலிருந்து ஸ்தாபனங்களுக்கு வந்த நிதிகள், அது பயன்படுத்தப்பட்ட வகைகள் என்று சொல்லி பிரிக்கப்பட்டது. நான் தேடினது கிறிஸ்தவம் அல்லது திருச்சபை முதலாவதாக இருக்கும் என்று சொல்லி. ஆனால் திருச்சபையை காட்டிலும் அநேக ஸ்தாபனங்கள், கிறிஸ்துவை அறியாத அல்லது கிறிஸ்துவை அறிவிக்காத ஸ்தாபனங்கள் பெற்றுக்கொண்ட தொகைக்கு காட்டிலும் அதிகமாக அவர்கள் செலவிட்டதை வாசிக்க முடியும். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், கிறிஸ்டியானிட்டி இஸ் a movement என்பதாக. கிறிஸ்தவம் ஒரு இயக்கமாக மாற வேண்டும். வெறும் 4 சூழலுக்குள்ளாக அழகாக கைகளை தட்டி பாடி கடவுளை மகிமைப்படுத்தி விட்டு நம்முடைய சொந்த வேலைகளுக்கு செல்வதல்ல கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது நம்முடைய கிரியைகளிலே அது வெளிக்காட்டப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய அழைப்பிற்கு நாம் பாத்திரவான்களாய் நடந்து கொள்கின்ற கிறிஸ்தவம் என்பதாக நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். அருமையானவர்களே, எப்படி நாம் அவர்களுடைய பிள்ளைகளாக, அவருக்கு பாத்திரவான்களாக வாழ முடியும் என்று சொல்லி பார்க்கின்ற வழியில நம்முடைய சுய நீதியை மறந்து தேவ நீதியை நாம் வெளிப்படுத்துகிற மக்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதுதான் கிறிஸ்தவம். நீதிமொழிகளில் 20ஆம் அதிகாரத்துல அழகான பகுதிகளை நாம் வாசிக்கிறோம். அங்கே வாசிக்கின்ற வேளையில இந்த பகுதிக்கு என்ன பொருள் கொடுக்கலாம் என்று சொல்லி நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையில தான் இந்த பொருளை முதலாவதாக வைக்கலாம் என்று சொல்லி நான் ஜெபத்தோடு கூட தீர்மானிக்கிறேன். It is a shift to God's righteousness. இதுதான் கிறிஸ்டியானிட்டி. கடவுளுடைய நீதிக்கு நம்மை மாற்றிக் கொள்வதுதான் கிறிஸ்தவம் என்று சொல்லி இந்த பகுதிக்கு நாம் ஒரு தலைப்பை நாம் கொடுக்கலாம். அருமையானவர்களே, இன்று மனிதன் அநேக பாவங்களை செய்து கொண்டிருக்கிறான். அக்கிரமங்கள் இல்லை, பாவத்திலே திளைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே நாம் நமக்கு நாமே நீதிமான்களாக நம்மை காட்டிக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய கிரியைகளில், ஒருவேளை நம்முடைய பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், நம்முடைய பணிகளாக இருக்கலாம், நம்முடைய தொழில்களாக இருக்கலாம், நம்முடைய எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் அதிலே நாம் கடவுளுடைய நீதியை பின்பற்றுகிற மக்களாய் காணப்படுகிறோம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறோம். ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருவரை குறித்து ஒருவர் சொன்ன காரியம் அந்த சிறு வயதிலேயே அதிகமாக பாதிக்கும். நான் வளர்ந்த அந்த திருச்சபையில ஒரு பெண் ஒருவர் இருந்தார்கள். அவர்கள் அரசாங்கத்தில் மிக பெரிய ஒரு பதவியில இருந்தார். JCTO என்று சொல்ல தெரியவில்லை, அது ஏதோ ஒரு பதவியில அவர் இருந்தார். அவர்களுக்கு இந்த கையூட்டு பெறுவது வழக்கம், அதாவது லஞ்சம் வாங்குறது வழக்கம். ஆனால் ஒரு பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் அவர் சொன்ன சாட்சி என்னவென்று சொன்னால், நான் எவ்வளவு லஞ்சம் வாங்கினாலும் தசம பாகத்தை கடவுள் கொடுக்கறதுல பின்தங்கவே மாட்டேன். நமக்கு நாமே சுய நீதி, நாம் செய்கிற தவறுகளை நாம் நம்முடைய நீதியை வைத்து அளவுகளாக வைத்து அளவிட்டுக் கொண்டிருக்கிறோம். இதுவல்ல கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது கடவுளுடைய நீதியோடு கூட நம்மை இணைத்து வைத்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நம்முடைய நீதி எப்படி இருக்கிறதா? அழுக்கும் தந்தையுமாய் இருக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அநேக தவறுகளை, பாவங்களை செய்துவிட்டு நமக்கு நாமே நீதியை கற்பித்துக் கொள்ளுகிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆதாம் பாவத்திற்குள்ளாக அவன் விழுந்த வேளையிலும் அவன் சுயநீதியை தான் முதலாவதாக வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆதாமும் ஏவாளும் அவர்கள் பாவம் செய்கிறார்கள். 3ஆம் அதிகாரத்தில் நீ வாசித்து பார்க்கிறீர்கள். 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
வாசிப்போம். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். இந்த இடத்துல அவன் என்ன சொல்றா? நீர் கொடுத்த பெண் தான். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் கூட சொல்றாங்க, நீங்க பார்த்து வச்ச மாப்பிள்ளை தான், நீங்க பார்த்து வச்ச ஒண்ணுதான், நீங்க ஏற்படுத்தி கொடுத்த குடும்பம் தான். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார். இந்த இடத்துல அப்படிதான் ஆதாம் சொல்லுகிறா, நீ கொடுத்த அந்த ஸ்திரீ தான் என்ன செஞ்சுட்டா, என்ன கொடுத்தா நான் புசிச்சேன். இப்படியாக தன்னுடைய சுய நீதியில நம்மை நாமே ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்பொழுது தேவ நீதியோடு கூட நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிடுகிறோமோ அப்பொழுதுதான் நாம் நீதிமான்களாகப்படும். இதைத்தான் கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் அநேக முறை வாசித்த பகுதிதான். மறுபடியுமாக வேதாம பகுதிகளை வாசிப்பதில் தவறில்லை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே தேவ நீதி வெளிப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்கிறார் என்று சொன்னால் 5ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்கலாம். இந்த இடத்துல நாம் பார்க்கின்ற வழியில கிறிஸ்துவின் உடையவர்கள், நாம் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருப்போம் என்று சொன்னா நம்முடைய ஆசை இச்சைகள் எல்லாம் எங்க அறையப்பட்டிருக்க வேண்டும்? சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய மாம்சம் சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். இது இன்னும் கொஞ்சம் அதுக்கு கிறிஸ்தவத்துல இடம் 360 டிகிரி நாம் திரும்புவதுதான் கிறிஸ்தவம். அருமையானவர்களே, கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவின் உடையவர்களுடைய விசுவாசம். அன்பானவர்களே, இன்று உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இந்த கிறிஸ்தவம் வெளிப்படுகிறதா? ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆம், அருமையானவர்களே, நாம் அவருடைய மரணத்திற்கு உட்படுகின்ற வேளையில அவருடைய மரணம் எதை தெரிவிக்கிறது என்று சொன்னால் பாவத்திற்கு நாம் மறிக்கின்ற ஒரு அனுபவம். அதே வேளையில அவருக்குள்ளாக மரணம் என்பது ஒரு முடிவல்ல. மரணம் என்பது ஒரு புதிய வாழ்க்கையினுடைய ஒரு ஆரம்பமாக இருக்கிறது. அதைத்தான் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் 7ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. அருமையானவர்களே, 4, 5, 6 வசனங்களை வாசிக்கலாம். ஆம், அருமையானவர்களே, நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அருமையானவர்களே, பொருளை இந்த பாவத்திற்கு மறிக்கிறது அல்லது சரீரத்தை அதற்காக ஒப்புக் கொடுப்பது என்பது ஏதோ நம்முடைய சரீரத்தை நாம் துன்பப்படுத்திக் கொள்வது அல்ல, நம்முடைய மாம்சீக இச்சைகளை சிலுவையில அறைகின்ற ஒரு அனுபவமாய் அது காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, ஒருவேளை திருச்சபை இப்படிப்பட்ட சிலுவையில் அறையப்பட்ட அனுபவத்தை பெற்றால் ஒழிய திருச்சபையில தேவ நீதி வெளிப்பட முடியாது. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இந்த தேவ நீதி வெளிப்பட முடியாது, அல்லது தேவ நீதிக்கு நேராய் நாம் உயர்த்தப்பட முடியாது என்பதை நீங்களும் நானும் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கனி இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவம் அல்ல, அல்லது கசப்பான கனிகளை கொடுக்கிற வாழ்க்கையும் கிறிஸ்தவம் அல்ல. அதைத்தான் இந்த இடத்துல மத்தேயு எழுதிய நற்செய்தி நூலில் 7ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்க கேட்டோம். வாசிப்போம். 16, 17 வசனங்கள். ஆம், அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் நல்ல
அங்கே ஒரு பாடலாக அங்கே பாடப்படுகிறதை பார்க்கலாம். 1-2 வசனங்களை வாசிக்கலாம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஆம், அருமையானவர்களே, நாம் நற்குல திராட்சை செடிகளாக நாம் நாட்டப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேலர்கள் மாத்திரமல்ல, நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் நற்கனிகளை கொடுக்க நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆனால் அருமையானவர்களே, நீங்கள் வாசித்து பார்க்கின்ற வேளையில அங்கே நாம் தொடர்ந்து பார்க்கிறோம், அவர் எத்தனையோ காரியங்களை திருச்சபையுடைய பாதுகாப்புக்காக, திருச்சபையுடைய வளர்ச்சிக்காக, திருச்சபையுடைய கனிக்காக அவர் செய்திருக்கிறார். அதைத்தான் இரண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் அருமையானவர்களே, நீங்கள் வாசித்து பார்க்கின்ற வேளையிலே 4வது வசனத்தை வாசிப்போம். தயவுசெய்து ஆண்கள் வாசிக்கும். ஒரு பெண்கள் ஒருத்தர் வாசிக்க, அடுத்தது ஆண்கள் என்று சொல்லி கடந்த வாரத்திலே எனக்கு சொல்லியிருக்கு. நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு நீ செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன. இந்த இடத்துல பார்க்கின்ற வேளையில நல்ல நற்குல திராட்சை செடியை தான் அவர் நாட்டி வைக்கிறார். அநேக நேரங்களில் நம்முடைய அனுபவத்தில் இதை பார்த்துட்டோம். நல்ல தேங்காய் அல்லது நல்ல ஒரு கனி கொடுப்பதற்கு சொல்லி ஒரு மரத்தை வாங்கி நட்டு அதுக்கு எல்லா காரியங்களையும் செய்கிறோம். ஆனால் அது கசப்பான அல்லது நமக்கு ஒரு தேவையற்ற காரியத்தை கொடுக்கும் பொழுது எவ்வளவு நாம் வேதனைப்படுகிறோம். ஆனால் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதுதான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கடவுள் அந்த நாம் அதைத்தான் யோவான் 15ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்க்கின்ற வேளையில அது இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக அதை என்ன செய்கிறாரா, அவர் சுத்தம் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம் என்ன? அதன் மூலமாக அவர் தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்துகின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 7-8 வசனங்களை வாசிக்கலாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமை கொள்வார். எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம் அருமையானவர்களே, அவர் எதிர்பார்த்த காரியம் அங்கே நிறைவேறுகின்ற வேளையில தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. உள்ள கடவுளுக்கும் மனுஷனுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இது பார்க்கப்படுது. கடவுள் என்ன செய்யறாரா, நற்பணி கொடுக்கிறத இன்னும் நல்ல கனிகளை கொடுக்கும்படி செய்கிறார். ஆனால் அந்த ரோட்ல நம்ம பார்க்கலாம், நீ மரத்தெல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க, அவங்களுக்கு கனி கொடுக்கறதுக்காக மரத்தை வெட்டிட்டாங்க. பரிதாபமான நிலை. ஆனால் கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நாம் நற்கனிகளை கொடுக்கும் பொழுது நம்மை பாதுகாக்கிறார், நம்மை வளர செய்கின்றார், நம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்துகிறவராக, நம்மளமாக அவர் வெளிப்படுத்துகிறவராக அவர் காணப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இதற்காகத்தான் உள்ளே இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது ரோமர் 11ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்க்கின்ற வேளையில 17ஆம் வசனத்திலிருந்து இந்த இப்படியாக இந்த வசனத்தை பார்க்க ரோமர் 11:17 வாசிக்கலாம். சில கிளைகள் குறித்து போடப்பட்டிருக்க காட்டொழிவமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒளிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பட்டாளியாக இருந்தாயானால். இந்த இடத்துல ஒரு காரியத்தை குறித்து தொடர்ந்து வாசிக்கிற வேளையில நாம் நம்மை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு இடமில்லை என்பதை குறித்துதான் அங்கே பவுல் அங்கே ரோமாபுரியாருக்கு எழுதுகின்றார். நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்று சொன்னா, காத்தொழிவு மரங்களா இருக்கிறோம், பிரயோஜனமற்ற மரங்களா இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுடனே கூட நாம் இணைக்கப்பட்டது நிமித்தமாக ஒரு புளிப்பான ஒரு மாமரம் இருக்கு, அது நல்ல இனிப்பான மரத்தோடு கூட அதை கிராஃப்டிங் பண்றோம். பண்ணப்பறம் என்ன ஆகுது, அதிலிருந்து நல்ல கனிகளை பெறுது. அது போல ஏன் என்று சொன்னா, அதனுடைய வேரும் அதனுடைய மரமும் அதுக்கு சாரத்தை கொடுக்கிறது. அது போல நாம் பிரயோஜனமற்றவர்கள் தான், கடவுளுடைய பார்வையில நாம் ஒன்றுமில்லாதவர்கள் தான். ஆனாலும் அவர் நம்மோடு கூட நம்மை இணைத்துக் கொள்ளுகின்றார். நம்முடைய படைப்பில நாம் மறுபடியும் இணையும்படியாக அவர் இணைத்துக் கொள்ளுகிறார். கிறிஸ்துவில சிலுவையில நாம் இணைக்கப்படுகிறது மூலமாக நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறி உடன் சுதந்திரராக மாறுகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் கடந்த வாரத்தில் கூட வாசிக்கிறோம்.
முன்பாக இருக்கிற வசனங்களிலும் பவுல் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் ஒன்றுமில்லாத ஆனால் கிறிஸ்துவுடனே கூட இணைத்தது நிமித்தமாக அதிக கனிகளை கொடுக்கிறோம், ருசி மிகுந்த கனிகளை கொடுக்கிறோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் அழைக்கிறோம். அன்பானவர்களே, இன்று உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நாம் நற்கனிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறோமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல சிலுவையில் அறையப்படுகின்ற அனுபவத்திற்கு முன்பாக 2 விதமான கனிகளை குறித்து பவுல் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்று மாம்சத்திலே வெளிப்படுகின்ற கனிகள். அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பார்க்கின்ற வேளையில அந்த கனிகள் பிரச்சனை உள்ளவர்களாக, கடவுளுக்கு பிரியமற்றவர்களாக காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அருமையானதுல ஆனால் கிறிஸ்துவோடு கூட நாம் இணைந்து கொள்கின்ற வேளையில ஆவியினுடைய கனிகள் வெளிப்படுகிறது. மாம்சீகத்திலே நாம் இருக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கின்ற வேளையில 17, 18, 19, 20 வசனங்களை வாசிக்கலாம். 21வது வசனத்தை வாசிக்கலாம். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கல்யாணங்கள் முதலானவைகள். அருமையானவர்களே, மாம்சீகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் இதைத்தான் அந்த மாம்சீகத்தை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் மாம்சீகத்தை நாம் சிலுவையில் அறையும்படி ஒப்புக்கொடுக்கின்ற வழியில நம்முடைய ஆவியின் கனிகள் வெளிப்படுகிறது. ஆவியின் கனிகளை பார்க்கின்ற வழியில 22, 23 வாசிக்கலாம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதிய பொருள், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயகம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணங்கள் இல்லை. ஆம் அருமையானவர்களே, இந்த ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். கசப்பான மாம்சீக கனிகள் வெளிப்பட்டால் அருமையானவர்களே, அது கடவுளுக்கு பிரியமானவர்கள். கோடாரியானது எங்கே வைக்கப்பட்டிருக்கிறதா? வேலையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நல்ல கனி கொடாவிட்டால் ஒருவேளை நம்முடைய நிலை என்ன, நம்மை நாமே ஆராய்ந்து இன்னும் மாம்சீக கனிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். நேரத்தில் கனிகள் இருக்கிறது, ஆனால் மாம்சீக கனிகள். அன்பானவர்களே, நாம் ஆவியின் கனிகளை கொடுக்க அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதற்காகவே நாம் நாட்டப்பட்டவர்கள் என்பதை நாம் உணர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படும். மூன்றாவதாக பார்க்கின்ற இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், நியாய பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கிருபைக்கு கீழ்ப்படுகிற மக்களாய் நாம் மாற வேண்டும். இதைத்தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். ஆவியினால் நடத்தப்படுகிறானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அருமையானவர்களே, நாம் ஆவியினாலே நடத்தப்படுகின்ற வேளையில நியாய பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கிருபைக்கு கீழ்ப்படுகிற மக்களாய் நாம் மாறுகின்றோம். பாரடைம் ஷிஃப்ட் என்று சொல்லி சொல்வார். முற்றிலுமாக ஒரு மாறுபட்ட ஒன்று கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு நியாய பிரமாணம் என்பது அதுவும் கடவுளாலே கொடுக்கப்பட்டதுதான். ஒரு நாம் நினைக்கலாம், நியாய பிரமாணத்தை கடவுள் தானே கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில் அவருக்கு விரோதமான குற்றச்சாட்டில் மிக முக்கியமான குற்றச்சாட்டு தான் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக இருக்கிறார். நியாய பிரமாணத்தை எதிர்த்து அவர் பேசுகின்றார். இதைத்தான் நீ மத்தேயு எழுதிய நற்செய்தி நூலில இயேசுவானவர் சொல்லுகின்ற வேளையில் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில நீங்கள் வாசித்து பார்க்கின்ற வேளையில் நான் நியாய பிரமாணத்தை அழிக்கவல்ல, அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, நியாய பிரமாணத்தை அவர் நிறைவேற்றுகிறவராய் அவர் காணப்படுகின்றார். நியாய பிரமாணத்தை அழிக்கவல்ல. இயேசு கிறிஸ்துவில எல்லாம் நிறைவேறிட்டு. கடந்த வாரத்தில் கூட அதைத்தான் நான் வாசித்தோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை அவர் வாசித்து அதை வைத்து எல்லாம் நிறைவேறிட்டு, உங்கள் காதுகள் கேட்க அது நிறைவேறிட்டு என்று சொல்லுகின்றார். நியாய பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்தில் வந்திருக்கிறார். நியாய பிரமாணத்தை
எரேமியா 11:7. ஆனாலும் அவர்கள் கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் அவரவர் தங்கள் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடந்தார்கள். ஆதலால் நான் அவர்கள் செய்யும்படி கட்டளையிட்டதும் அவர்கள் செய்யாமல் போனதுமான இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு பலிக்க பண்ணுவேன் என்று சொல்லி என்றார். ஆம் அருமையானவர்களே, அவருடைய இருதய கடினத்தை நிமித்தம், என்னுடைய நியாயப்பிரமாணங்கள் என்னுடைய வார்த்தைகளை மீறின நிமித்தம் எல்லாம் நிறைவேறும் என்று சொல்கிறார். மத்தேயு 19 அதிகாரம் 8 வசனத்துல இயேசு கிறிஸ்துவான அந்த நியாயப்பிரமாணத்தை குறித்தும் அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 19:8 வாசிக்கலாம். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இறுதி கடினத்தை உண்டால் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆம் அருமையானவர்களே, ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. மோசேயுடைய இருதய கடினத்தின் நிமித்தமாக அந்த நியாயப்பிரமாணங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க ரொம்ப சுலபமா போகுது. மனைவியை தள்ளிவிடுவது, கணவனை தள்ளிவிடுவது, கோர்ட்டுக்கு போவதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. ஒண்ணுமில்லாத காரியம், அற்பமான காரியம். வக்கீல்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இருக்கிறார் இன்னைக்கு எதுக்கு இருக்கலாம் டைவர்ஸ்க்கு மற்றவங்களை விடுதலை கிறிஸ்தவங்க இருக்காங்க டைவர்ஸ் வராங்க கேளு. அற்பமான காரியங்கள் நம்முடைய இருதய கடினத்தின் நிமித்தமாக இந்த நியாய பிரமாணங்கள் கொடுக்கப்படும். இந்த நியாய பிரமாணத்துக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறதை நாம் எப்படி தொடர்ந்து நம்முடைய நாளினுடைய நிருப பாடமாக கொடுக்கப்பட்டுள்ள ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 12 முதல் 21 வசனங்களில பவுல் அப்போஸ்தலன் அதை குறித்து சொல்லினார். இதைத்தான் தலைப்பு எடுத்தேன். நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கிருபைக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு ஆட்கள். வீட்டில் சென்று இந்த பகுதியை வாசித்து பாருங்கள். கிருபை என்பது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு சாயல். மண்ணான மனிதனிடத்துல கடவுள் நம்முடைய சாயலை கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 1-2 அதிகாரங்களில நீங்கள் வாசித்து பார்க்கின்ற வழியில கடவுள் மனிதனை படைத்து நம்முடைய சாயலிலே படைத்தார். இந்த உலகத்தை ஆளுமையாக படைத்தார். அவருடைய நாசியில தன்னுடைய சுவாசத்தை ஊதி அவனை ஜீவாத்மாவாக்கினார். தன்னுடைய படைப்புகளை எல்லாம் பாதுகாக்கும்படி அதை பண்படுத்தவும் காத்தும் வைத்தார் என்கின்ற வரை நாம் கடவுளுடைய கிருபையை இரக்கத்தையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து வாசிக்கிறோம். ஆனால் அதை தொடர்ந்துதான் நியாயப்பிரமாணம் ஒன்று அங்கே வெளிப்படுகிறது. ஆசிரியர்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல 16-17 வசனங்களை வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, இத்தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இந்த இடத்துல கட்டளையிட்டார். நியாயப்பிரமாணங்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நியாயப்பிரமாணம் என்பது நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னா என்ன ஆகும்? அதனுடைய சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். இது சாப்பிடுவாயானால் சாகவே சாவா. இதுதான் நியாயப்பிரமாணம் கொடுக்கின்ற ஒரு தீர்ப்பு. அதைத்தான் இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் அங்கே ரோமர் 6ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாய் இருக்கின்ற வழியில நாம் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக காணப்படுகின்றோம். அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு நாம் அடிமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆனால் கிருபைக்குள்ளாக வருகின்ற வழியில அந்த கிருபை என்ன? நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறு. அதுதான் இயேசுவன் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்க வரல, நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற ஒரு சிறு உறுப்பு கூட அது மாறி போவதில்லை, அது கண்டிப்பாக நிறைவேறும். ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலாக நான் வந்திருக்கேன். இந்த இடத்துல தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதல் என்ன? சிலுவையில பாவத்தை அவர் மேற்கொண்டார். பாவத்தினுடைய சம்பளம் ஆகிய மரணத்தை அவர் மேற்கொண்டார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல ஏத்தான் வாசிக்கிறோம், அவர் பாவத்தின் கூரை முறித்தார் என்று சொல்லி நாம் வேதத்துல நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 56, 57, 58 வசனங்கள், 56, 57 வசனங்களை மாத்திரம். மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு
சோஸ்திரம். ஆம் அருமையானவர்களே, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் எங்க இருக்குதான்? நியாயப்பிரமாணத்தில் இருக்குது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன் என்று சொன்னால் 54 வசனத்தை வாசிப்போம். மரணம் ஜெயமாக விளங்கப்பட்டது. பாவத்தின் சம்பளம் மரணம் தான். ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலே பாவத்தின் சம்பளமாகிய மரணம் மேற்கொள்ளப்பட்டு விட்டது. ஆகவே நியாயப்பிரமாணம் விடுதலை ஏற்படுத்தாது. கிருபை வரம் தான் நம்மை விடுதலைப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். இதைத்தான் ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் எப்படியாக வாசிக்கலாம்? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். 4:14 வாசிக்கலாம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஆம் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவிலே அந்த கிருபை வெளிப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவிலே அந்த கிருபை வெளிப்பட்டிருக்கிறது. God's unmerited favor என்று சொல்லி இருக்கிறோம். நம்முடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, அவருடைய கீழ்ப்படிதலினாலே. தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கீழ்ப்படிதலினாலே நமக்கு இந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, பாவத்தினுடைய சம்பளம் மரணம். பாவத்திற்கு சம்பளம் என்று சொன்ன என்ன? உரிய கூலி மரணம். ஆனால் கடவுளுடைய கிருபை நமக்கு உரிய கிருபை அல்ல, நம்முடைய தகுதியற்ற தன்மையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின் ஈவாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த காலை வேளையில நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உடைய நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாக நாம் வாழ்வோம் என்று சொன்னார். பாவத்தின் சம்பளம் மரணம், அதற்கு உட்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய நீதி வெளிப்படத்தக்கதாக நாம் இடம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கடவுள் எதிர்பார்க்கின்ற அந்த கனிகளை கொடுக்கிற மக்களாய் காண முடியும். வாசிக்கலாம் நிறைவாக மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22 மற்றும் 23, 21, 22, 23 வாசிக்கலாம். இடத்துல பார்க்கும் பொழுது நம்முடைய கிரியைகளை குறித்த ஒரு நீதி வெளிப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தாவே கர்த்தாவே நாங்கள் நம்முடைய நாமத்தில் என்ன செய்தோம்? தீர்க்கதரிசனம், அற்புதங்களை அடையாளங்களை செய்தோம், இதை செய்தோம் அதை செய்தோம். ஆனால் கடவுள் என்ன சொல்றார்? அதெல்லாம் அக்கிரம செய்கைக்காரரே. அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள் நாம் இல்லாத என்னென்னமோ காரியங்கள் நான் செய்யலாம், மற்றவர்கள் நம்மை புகழலாம், மற்றவர்கள் நம்மை மெச்சிக்கொள்ளலாம், நம்மை விசுவாசிகள் என்று சொல்லலாம், கிறிஸ்தவர் என்று கூட அழைக்கலாம். ஆனால் கடவுளுடைய பார்வையில் நாம் அக்கிரமக்காரர்களாக நம்முடைய கிரியை எப்படிப்பட்டதாக நம்மை ஆராய்கிறோம். தலைமை தாழ்த்துவதாக தேவசமூகத்தில் ஜெபிக்கலாமா? அன்பின் தாப்பனை அருமையான காலை வேளையில எங்களோடு கூட திட்டமாய் பேசின தயவுகளுக்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில
புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் எதை செய்கிற மக்களாய் நாங்கள் காணப்பட எங்களுடைய அழைப்பிற்கு நாங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள இந்த நாட்களில் கிருபை பாராட்டு, தொடர்ந்து இரக்கம் பாராட்டு. இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் ஜீவனும் நல்ல தாமே. ஆமென். திருச்சபையாருக்கு அறிவிக்க வேண்டியதான சில பொதுவான அறிவிப்புகள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாதத்தின் 3வது ஓய்வு நாள் காலை 7 மணி மற்றும் 10 மணி ஆராதனைகள் பரிசுத்த நற்கருணை ஆராதனையாக நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சியின் மக்கள் இதற்காக ஜெபத்தோடு ஆயத்தத்தோடு கூட வர உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஆலயத்தினுடைய கேலண்டர் மற்றும் தின தியான புத்தகங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் தயவுசெய்து ஆலய ஆராதனைக்கு பிறகு நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள கையொப்பமிட்டு அதை பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். எல்டர்ஸ் சண்டே முதியோர் ஞாயிறு அன்று தகுந்த காரணத்தினால் வர இயலாதவர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து நீங்கள் ஆராதனைக்கு பிறகு 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குரிய அந்த வெகுமதியை பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஆலய ஆராதனைக்கு பிறகு அதை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு கோல்டு காயின் ஒன்று காணிக்கையாக வந்திருக்கிறது. 4 கிராம் கோல்டு காயின். அதை ஏலத்தில் விடுவதை காட்டிலும் அதிக விலை கொடுப்பவர்களுக்கு அதை கொடுக்கலாம் என்று சொல்லி முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களை யாராவது நல்ல விலை கொடுத்து கடவுளுக்கு என்று காணிக்கையாக கொடுக்க முன்வருகிறவர்கள் நீங்கள் கொடுக்க விரும்புகிற அந்த தொகையை எழுதி ஆலய அலுவலகத்தில் நீங்கள் கொடுக்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற அசன பண்டிகை அன்று அது உரியவர்களுக்கு அது கொடுக்கப்படும் என்பதை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அதாவது அடல்ட் பேப்டிசம் வருகின்ற 31ஆம் தேதி 5ஆம் ஞாயிறு 2ஆம் ஆராதனைக்கு பிறகு நடைபெறும் என்று உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆயத்தப்பட விரும்பியவர்கள் முன்பாகவே நம்முடைய பெயர்களை வரும் வாரத்திற்குள்ளாக நீங்கள் அதை கொடுக்க வேண்டும் என்பதை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வருடாந்திர வசன பண்டிகையானது 24ஆம் தேதி என்று சொல்லி அறிவித்திருந்தோம். ஆனால் காலம் மிக குறைவாக இருக்கிறது என்பதை மனதிலே கொண்டு கடந்த அசன கமிட்டியில வருகின்ற 31ஆம் தேதி 5ஆம் ஞாயிறு அன்று ஒரே ஆராதனையாக காலை 9:30 மணிக்கு அந்த ஆராதனை நடைபெறும். அந்த ஆராதனையாக இந்த வருடாந்திர அசன பண்டிகையை நாம் சிறப்பாக கொண்டாடவிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக அசன விருந்து அசன பண்டிகைக்கு முன்பாக பிறகு நாம் பந்தியில அது கொடுப்பது வழக்கம். இந்த ஆண்டு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பது நிமித்தமாக பந்தியில அதை பரிமாற இயலாது. ஆகவே அசன உணவானது பார்சல் செய்யப்பட்டு அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வசதியாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பத்திற்கு ஒன்றாக அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதற்காக 500 ரூபாய் செலுத்தி அந்த டோக்கன்ஸை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். 500 ரூபாய் இதற்காக டோக்கன் செலுத்தி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை வேறு யாருக்காவது நீங்கள் அதிகமாக அல்லது மற்ற நண்பர்களுக்கோ உறவினருக்கோ வாங்க விரும்பினால் 700 ரூபாய் கொடுத்து அந்த டோக்கன்ஸை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். ஆராதனைக்கு பிறகு அது விநியோகிக்கப்படும் என்பதையும் உங்களுக்கு அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அசன பண்டிகைக்கு இந்த 500 ரூபாய் வைத்து நாம் அனைத்தையும் செய்வது இயலாத காரியம் என்பதை அறிவீர்கள். ஆகவே இதை மனதிலே கொண்டு நன்கொடைகள் கொடுக்க விரும்புகிறவர்கள் அரிசிக்காக நன்கொடை கொடுக்க விரும்பினால் 4000 ரூபாய் கொடுக்கலாம். இறைச்சிக்காக நன்கொடை கொடுக்க விரும்பினால் 5000 ரூபாய் கொடுக்கலாம். உங்களால் இயன்றது உற்சாகமாக உதாரணமாய் இதற்கென்று நன்கொடையாக நீங்கள் கொடுக்க முன்வர உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வரும் நாட்களில் இந்த அசன கமிட்டியிலிருந்து 4 குழுக்களாக
பிரிந்து உங்களுடைய இல்லங்களை அவர்கள் சந்திக்க விரும்புகிறார்கள். அவளை உங்கள் இல்லங்களை சந்திக்கும் பொழுது இந்த கூப்பன்ஸை பெற்றுக்கொள்ளும்படியும் உங்களுடைய நன்கொடைகளை கொடுத்து இதை உற்சாகமாக தாங்கும்படியும் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த 4 குழுக்கள் மிஸ்டர் ஏ குருசாமி, மிஸ்டர் ஜே டேவிட், மிஸ்டர் பி ஜெயசீலன், மிஸ்டர் ஆனந்தரா, இவர்கள் 4 பேரும் 4 டீமாக உங்களுடைய இல்லங்களை சந்திக்கவிருக்கிறார்கள். விரைவில் எல்லா இல்லங்களையும் சந்திக்க வசதியாக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் உற்சாகமாய் உதாரணமாய் நீங்கள் ஒத்துழைக்கவும் உங்களுடைய காணிக்கைகளை கொடுக்கவும் அன்பாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த வார ஆராதனையுடைய காணிக்கை விவரங்கள்: முதலாம் ஆராதனையுடைய காணிக்கை 8,219 ரூபாய், இரண்டாம் ஆராதனையுடைய காணிக்கை 11,089 ரூபாய், சப்ஸ்கிரிப்ஷன் 48,090 ரூபாய், பால் உண்டியல் 719 ரூபாய், சண்டே ஆக்ஷன் மூலமாக 520 ரூபாய், நியூ இயர் கவர்ஸ் 38 பேர் தங்களுடைய நியூ இயர் கவர்களை செலுத்தியிருக்கிறார் 13,450 ரூபாய், ஃப்ரைடே சர்வீஸ் 230 ரூபாய், ஹிம்சன் லிரிக்ஸ் புக் மூலமாக 50 ரூபாய் காணிக்கை சேகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாரத்தில் நம்முடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை அனுசரிக்கிறவருடைய பெயர்களை வாசிக்கிறேன். பெயர்கள் வாசிக்கப்படவில்லை இருப்பீர்கள் என்று சொன்னால் தயவுசெய்து இருந்த இடத்துல எழுதியிருக்கவும் உங்களுக்காக ஜெபிக்க அது உதவியாக இருக்கும் என்பதை நான் கூட தெரிவித்துக் கொள்கிறேன். 10ஆம் தேதி மிஸ்ஸஸ் மர்சி கிறிஸ்டினா, மிஸ்ஸஸ் சிசிலியா பிரின்சி தங்கம். 11ஆம் தேதி மிஸ்டர் லியோனார்ட் பிலிப், மிஸ்டர் ஏ அதிசய ராஜ், மிஸ்டர் ஜே ஜெசுதாஸ், மிஸ்டர் சாம் சுந்தர், மிஸ்டர் எஸ் ஜான்சன். 12ஆம் தேதி மிஸ்டர் தங்கதுரை, மிஸ்ஸஸ் மர்லின் அன்னதாய், மிஸ்டர் டி தேவ சூர்யா. 13ஆம் தேதி மிஸ்டர் நிகில் ஜான்சன், மிஸ் நிஹிலா ஷெரின், மிஸ் ஜெனீலியா. 14ஆம் தேதி மிஸ் ஜெனி ஜென்ஷியா, மிஸ் சௌமியா ரேச்சல், மிஸ்ஸஸ் பேபி ஜான்சி, மிஸ்ஸஸ் ஜெமிமா விக்டர், மிஸ்ஸஸ் டி அமுதா. 15ஆம் தேதி மிஸ்டர் டி அருள்தாஸ், மிஸ் ஸ்டீனா மேக்லின், மிஸ்டர் சந்திரசேகரன், மிஸ்டர் ஜார்ஜ் டபிள்யூஇ, மிஸ்டர் ஜான் பால். 16ஆம் தேதி மிஸ்டர் ராஷன் ஜெரோம், மிஸ்ஸஸ் சோஃபியா ஜானட், மிஸ்ஸஸ் ஏஞ்சலின் சங்கீதா. இந்த வாரத்தில் நம்முடைய திருமண நாளை அனுசரிக்கிறது. 10ஆம் தேதி மிஸ்டர் அருள்ராஜ் சத்யகுமார், மிஸ்ஸஸ் ஜாக்லின் அருள்ராஜ். 11ஆம் தேதி மிஸ்டர் டான் ராஜர், மிஸ்ஸஸ் ஹெப்சலின் ஃபிலோமினா. 15ஆம் தேதி மிஸ்டர் சத்யராஜ், மிஸ்ஸஸ் சத்ய பாபா. 16ஆம் தேதி மிஸ்டர் அன்பழகன், மிஸ்ஸஸ் மார்கரெட், மிஸ்டர் கே ஜஸ்டின், மிஸ்ஸஸ் ஞான செல்வி விக்டோரியா, மிஸ்டர் ஸ்வார்ட்ஸ் ஈனோ, மிஸ்ஸஸ் கிளாரா ஈனோ, மிஸ்டர் ஜிஎஸ் ஜெயபாலன், மிஸ்ஸஸ் வயலட் சகுந்தலா, மிஸ்டர் ராபின்சன், மிஸ்ஸஸ் டயனா ஜூலியட். பேர்கள் வாசித்தவர்கள் எப்படி எழுதினால் தயவுசெய்து இருந்த இடத்துல நீங்கள் எழுதி நிற்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். எங்களை அன்பாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற எங்கள் ஜீவனோடு நல்லதாகவே நன்மையான நாளிலோ எங்களை பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய பெயர்களை வாசிக்க கேட்டோம். எங்கள் மத்தியில் எழுந்து நிற்கிற இந்த பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம். கடந்த ஆண்டுகளில் என் தேவனுடைய கிருபை இறக்கம் உங்களை தாங்கி காத்து பலப்படுத்தின தயவுகளை எண்ணி இப்படி நாமத்தை மேம்படுத்தி தொடர்ந்து ஆசீர்வதியும் இதுபோல அநேக ஆசீர்வாதம் ஆண்டுகளுடைய சமூகத்தை காணுகிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய திருமண ஆண்டை அனுசரிக்கிற குடும்பங்களை ஆசீர்வதியும், குடும்பங்களை கட்டும் எழுப்போம். உம்முடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவரே. தனியான நாடுகள் கூட திருச்சபையின் எல்லா நிலைமையில மக்களையும் காலை வரையில் நினைவு சுகவீனத்துல பலவீனத்துல பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வாயிலாய் கடன் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கிருபையாய் இரக்கமாய் கண்ணைப்பார் அவருடைய தேவைகளை சந்தித்து நிற்போதுமானவராக விசேஷமாக தாப்பனே அவருடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதியும். அவருடைய வியாபாரம் கைத்தொழில்கள், அவருடைய தொழில்கள் தொழிற்சாலைகள், அலுவல்கள் அலுவலகங்கள், அவருடைய குடும்ப நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவருடைய எதிர்கால திட்டங்கள் ஆசீர்வாதமாய் ஆண்டவரே இந்த நாட்களிலும் உங்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் வாழ்க்கையை காலை வரை நினைவுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து கிருபையை பராமரிப்பு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டு காத்து பலப்படுத்தி வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம். ஆமென். ஆமென். தொடர்ந்து கீர்த்தனைகளில் 11 மற்றும் 17வது கீர்த்தனை பாடல். இந்த பாடல்கள் பாடி
காணிக்கைகளை உடைய சந்தாக்களை முன்பாக வந்து படைக்கலாம். தொடர்ந்து பொதுவான காணிக்கையானது காணிக்கை பயிர்களில் நீங்கள் இருக்கிற இடத்துல பெறப்படும் என்பதை நான் கூட தெரிவித்துக் கொள்கிறேன். 11வது கீர்த்தனை வந்தனம் வந்தனமே என்ற
நின்றவனமாகவே படைத்த காணிக்கைகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். எங்களை அன்பாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து எடுத்துரைக்கிறான் பிதாவே. உம்முடைய சமூகத்திலே நாம் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகளை இரக்கமாய் ஏற்று அங்கீகரியும். படைத்த எங்களை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ள சுவாமி. ஆண்டவரே, விளைச்சலின் பலன்களையும் மிருகங்களுடைய பலன்களையும் கூட காணிக்கையாக படைத்திருக்கிறோம். இதை ஏற்று அங்கீகரியும். இதை கொடுக்கிற அருமையான பிள்ளைகளும் ஆண்டவரே, இதை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளும் உம்முடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துவதை வழிநடத்தும். தொடர்ந்து ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட உயிர்த்தெழுந்த நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல தாமே. ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாக நேசித்து ஆசீர்வதித்து வருகிற எங்கள் ஜீவன் நல்ல தாமே. நம்ம மகிழ்ச்சியான இந்த நாளில் அருமையான காலை வேளையில அப்பா பிதாவே, இந்த புதிய சுவிகாரத்தின் ஆவியோடு கூட உடைய சமூகத்தை நம்ம அலங்கரிக்க நிற்கிறது செய்த தேவனாய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முகந்தொரு வழியாய் காணப்பட்டிருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். திருச்சபையில் எல்லா